நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த பூமி மேல மனுஷங்க போக முடியாத இடமே இல்லைன்னு. கூகுள் மேப்ஸ் இருந்தாலே போதும் இந்த உலகத்துல நம்மளால எங்க வேணாலும் போக முடியும்னு நினைக்கிறீங்க. ஆனா அது உண்மை இல்லை. சில இடங்களுக்கு வெல்கம் போர்டு இருக்காது, வார்னிங் போர்டு மட்டும்தான் இருக்கும். சயின்ஸாலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத மிஸ்ட்ரிஸ், அங்க போன உயிரோட திரும்ப முடியாதுங்கிற ஆபத்து, இப்படி நம்ம பூமியிலேயே ஒளிஞ்சிட்டு இருக்கிற டாப் 5 மிஸ்ட்ரியான பிளேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. பேரு அப்படிங்கிற கண்ட்ரியில இருக்கிற ஒரு டெசர்ட்டோட பேர் தான் தி நாஸ்கா. இங்க மர்மமான நிறைய டிராயிங்ஸ் லைக் மங்கி, ஹம்மிங் பேர்டு, ஸ்பைடர், இது மாதிரி நம்ம உலகத்துல இருக்கிற ஒரு சில உயிரினங்கள் அந்த டெசர்ட்ல கிரவுண்ட் டிராயிங்ஸா பண்ணியிருப்பாங்க. இதை நீங்க தரையில் நின்று பார்த்தா இது வெறும் காஞ்சி போன மண்ணு மாதிரியும் ஒரு வலி மாதிரியும் தான் இருக்குமே தவிர்த்து அதுல வேற எதுவுமே தெரியாது உங்களுக்கு வித்தியாசமா. ஆனா அதே இது நீங்க ஆகாயத்துல போகும்போது, அதாவது ஃபிளைட்ல போகும்போது நீங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா அதுல இந்த மாதிரி நிறைய டிராயிங்ஸ், அது மட்டும் இல்லாம நிறைய வித்தியாசமான சிம்பிள்ஸ்லாம் அதுல தெரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிளைட்ல இருந்து பார்த்தாதான் இதோட உண்மையான ரூபமே தெரியும். இதுல மிஸ்ட்ரி என்னன்னா, இந்த டிராயிங்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்துல எந்த ஒரு டெக்னாலஜியுமே கிடையாது. ஃபிளைட் கண்டுபிடிக்காத காலத்துல எப்படி கிலோமீட்டர் கணக்குல ஒரு ஸ்பைடர் படத்தையோ ஒரு மங்கி படத்தையோ இவ்வளவு பெரிய உருவங்களா பர்ஃபெக்டா வரைஞ்சிருப்பாங்க. இது மனுஷங்களோட வேலையா இருக்குமா, இல்ல அதை தாண்டி வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஏலியன்ஸோட வேலைகளா இருக்குமா அப்படின்னு ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. ஹிஸ்டரி ஆராய்ஞ்சு பார்த்தா அந்த காலத்து மக்கள் மழைக்காக கடவுள்கிட்ட இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் இந்த உலகத்துல இருக்கு, இதுங்க வாழ்றதுக்கு தண்ணி வேணும்னு ஒரு மெசேஜ் மூலமா சொல்றதுக்கு தான் இந்த மாதிரி நிறைய படங்கள் கிலோமீட்டர் கணக்குல வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. பட் ஸ்டில் ஒரு டவுட் என்னன்னா, எப்படி எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாம அவ்வளோ பெரிய படத்தை அவ்வளோ பர்ஃபெக்டா வரைஞ்சிருக்க முடியும்? இந்த இடம் நம்ம இந்தியாவில் இருக்கிறது தான் நார்த் சென்டினல் தீவு. இது ஒரு ஃபர்பிட்டன் ஐஸ்லாண்ட். இங்க இருக்கிற மக்கள் 60,000 வருஷமா வெளி உலகம் எப்படி இருக்குன்னு தெரியாம வாழ்றாங்க. இங்க இப்ப நம்ம நினைச்சா கூட உள்ள போக முடியாது. பிகாஸ் கவர்மெண்டே அந்த பிளேஸை விசிட்டர்ஸ்க்கு அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா பேன் பண்ணி அங்க யாருமே போக முடியாத அளவுக்கு செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க உள்ள போறதுக்குள்ள ரிஸ்க் என்னன்னா, இங்க யாரு போனாலும் உயிரோட திரும்ப வர முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படி அங்க என்னதான் இருக்குன்னு பாக்குறதுக்கு 2018 ஜான் ஆலன் சவ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் அந்த தீவை பார்க்க போறாரு. அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணதான் இவர் போறாரு. அவர் அந்த மக்கள் கல்லாலையும் அவங்க வச்சிருந்த அம்பாலையும் தற்காப்புக்காக அவரை கொலை பண்ணிடுறாங்க. அதுவும் ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிடுறாங்க. இதுல என்ன மிஸ்ட்ரி அப்படின்னா, அவங்க பேசுற பாஷை என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம உடம்புல இருக்கிற சாதாரண வைரஸ் கூட அவங்கள மொத்தமா அழிச்சிடும். பிகாஸ் அந்த மக்களுக்கு எந்த ஒரு இம்யூனிட்டி பவருமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போன சில ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. ஸோ அவங்கள தனியா விடுறது தான் அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஏரியா 51 அப்படிங்கிற இடம் உலகத்திலேயே ரொம்ப பாதுகாப்பான ரகசியமான ஒரு மிலிட்ரி பேஸ். இங்க அமெரிக்கா மிலிட்ரி ஆர் கவர்மெண்ட் ஏலியன்ஸை பிடிச்சி வச்சு ரிசர்ச் பண்றாங்க, யூஎஃப்ஓ கிராஷ் ஆனதை மறைக்கிறாங்கன்னு உலகம் முழுக்க ஒரு பேச்சு இருக்கு. உண்மை என்னன்னா, 2013 வரைக்கும் அமெரிக்கால இப்படி ஒரு பேஸ் இருக்கிறதையே ஒத்துக்கல. கோல்டு வார் டைம்ல ஸ்பை பிளேன்ஸ் சொல்லப்படுற U2 டெஸ்ட் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த இடத்த உருவாக்கி இருக்காங்க. ஆனா பொதுமக்கள் நிறைய பேர் நாங்க ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்ஸ் பார்த்திருக்கேன், அது மட்டும் இல்லாம அந்த சைடு போன ஒரு ஃபார்மர் அந்த வேலிக்கு அங்கிட்டு ஒரு 7 அடி உள்ள ஒரு உருவம் ஓடுறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சில விஷயம் தான் ஏரியா 51 இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாவே வச்சிருக்கு. மியாமி, பெர்முடா, பியூட்டோ ரிக்கோ, இந்த 3 புள்ளிகளையும் இணைக்கிற கடல் பகுதி தான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள். இங்க போன கப்பல், ஃபிளைட்ஸ், அப்புறம் ஃபிஷர்மேன்ஸ் எல்லாருமே திடீர்னு சிக்னல் கட் ஆகி காணாம போயிருக்காங்க. இதுல ஒரு இன்சிடென்ட் தான் ஃபிளைட் 19 ஸ்டோரி. ரொம்ப ஃபேமஸான கேஸை வச்சு தான் இப்படி பேசினாங்க. பிகாஸ் அந்த ஃபிளைட் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் அந்த பைலட் இருந்த வந்த மெசேஜ், I can't maintain control. We're dropping too fast. The screens are black. We've lost all power. கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணும்போது இது கோஸ்ட் வேலைலாம் இல்ல. நேச்சுரலாவே அந்த ஏரியால ரஃப்பான வேவ்ஸ், ஒரு 100 அடி உயரம் உள்ள அலைகள்லாம் வரும். அது மட்டும் இல்லாம அந்த கடலுக்கு அடியில மீத்தேன் கேஸ் ரிலீஸ் ஆகிறதுனால அந்த வாட்டரோட டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. அதனாலதான் அங்க போற கப்பல் எல்லாமே மூழ்கி போயிருது, காணாம போயிருது அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் சொல்லி ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் உலகத்திலே ரொம்ப பயங்கரமான ஒரு தீவு. பிரேசில்ல இருக்கிற இந்த தீவை தான் ஸ்னேக் ஐலண்ட் சொல்றாங்க. இங்க ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்ட், இந்த இடத்துக்கு போனவங்க சொல்றது என்னன்னா, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு ஸ்னேக் கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கும். அதுவும் நார்மல் ஸ்னேக்னா இல்ல, கோல்டன் லேண்ட்ஸ்கேப் வைப்பர். உலகத்திலேயே ரொம்ப டெட்லியஸ்ட் வெனம் இருக்கிற ஒரு ஸ்னேக்னா அது இந்த ஸ்னேக் தான். இதோட பாய்சன் மனுஷங்களோட ஃபிளஷை கூட டிசால்வ் பண்ணுன்னு சொல்றாங்க. ஒரு பைட்டு போதும் 1 ஹவருக்குள்ள கண்டிப்பா இறந்து போயிருவாங்கன்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. பிரேசில் கவர்மெண்ட் இந்த இடத்த
ஸ்ட்ரிக்டாக பேன் பண்ணியிருக்கு. அங்கே யாருமே போகக்கூடாதுன்னு, விசிட்டர் யாருமே அலோவ் கிடையாது. இன்கேஸ் அவங்க அங்கே போய் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு கவர்மெண்ட் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியே ஓப்பனாக அந்த இடத்த பேன் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அங்கே சயின்டிஸ்ட் மட்டும் போகலாம். அவங்களுக்கு மட்டும் ஒரு சில பர்மிஷன் கொடுத்து உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பட் அவங்க போனாலும் ஃபுல்லி ப்ரொடெக்ஷனோட தான் உள்ளே போக முடியும். லைக் அவங்களுக்கு தேவையான அந்த ஜாக்கெட்ஸ்லேருந்து, அவங்களுக்கு தேவையான அந்த ஷூஸ்லேருந்து, க்ளவுஸ்லேருந்து எல்லாமே போட்டுட்டு மட்டும்தான் அதுக்குள்ளவே போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நடந்த ஒரு இன்சிடென்ட் என்னென்னா, ஒரு லைட் ஹவுஸ் கீப்பர் அவர் ஃபேமிலியோட இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இங்கேயே வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காரு. அவர் ஸ்டே பண்ணியிருக்க ஒரு வீட்டில் டோர்ஸ்லேருந்து விண்டோஸ்லேருந்து எல்லாத்தையும் கட் அண்ட் க்ளீனாக க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாரு. ஒரே ஒரு நாள் மட்டும் தெரியாதனமா ஓப்பன் பண்ண ஒரு விண்டோஸை க்ளோஸ் பண்ண மறந்து அவங்க தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே வெளியில இருக்க ஸ்னேக்ஸ் எல்லாமே அவரோட விண்டோஸ் வழியா உள்ள வர ஆரம்பிக்குது. அவரும் அவர் குடும்பமும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து எங்க போனாலும் அங்க ஸ்னேக்ஸ் தான் இருக்கு. கடைசியில் எல்லாரும் அங்கே செத்து கிடந்தாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மை என்னென்னா, இது கோஸ்ட் ஸ்டோரி இல்லை. நேச்சரோட ப்ரூச்சுவல் டிசைன் thousands of years முன்னாடி இந்த தீவு மெயின்லேண்ட்லேருந்து பிரிஞ்சப்போ இங்கே இருந்த ஸ்னேக்ஸ்லாம் எவாலுவேஷனில் இவங்களோட பாய்சன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் சர்வைவல்காக மட்டும்தான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, எவாலுவேஷனால் மட்டும்தான்.